உதயநிதியோட முகத்துக்கு நேரா என் கையோடைய சுண்டு விரல் வச்சு காமிக்கிறேன். ஏங்க ஆள் காட்டி வரலுங்க அது. இதுல வீரவசனம் சவால் வேற. பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா ஒரு மட சாம்பிராணி. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் பண்றதுக்கு லாயக்கே இல்லாத ஒரு ஆளு. மேடை பேச்சு பேசுறதுக்கு துப்பு இல்லாத ஒரு ஆளு. வளர்ந்தா மட்டும் பத்தாது, மூளையும் கொஞ்சம் செதுக்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வளர்ந்துட்டோன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றதுக்காக எல்லா மேடையிலயும் ரஜினிகாந்த வம்பளுக்கு இழுக்கிறது. டேய், இதெல்லாம் நீ பேசுறது எவ்வளவு ஓட்ட பாதிக்கும் தெரியுமா? புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. எழுதி வச்சுக்கோங்க, இந்த சின்ன பசங்க வருங்காலத்துல எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணனை முதலமைச்சராக அமர வைப்போம். இது வருங்காலத்தின் வரலாறாக மாறும். எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்போம். உன்னை தாண்டா தேடி இருக்கேன். சிங்கம் களை இறங்கிருச்சு. எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதியடா. இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம். 108 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்பாரு. 150 இடம் ஜெயிக்க வேண்டியதுங்க. அவர் சட்டையை கழட்டாம விட்டாருங்க. சட்டையை மட்டும் கழட்டி நீட்டு அப்படி காட்டி இருந்தாருன்னா வேற மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனா முழுசா கட்டிருந்தா 234 அவ்வளவுதான். அப்படி உந்திருக்கும். என்ன நீங்க சாதாரண ஒட்டம்பா இதெல்லாம்? என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடே, பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு. அரசியல் பேரிடர். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஏன்னு சொன்னா தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மெகா திட்டங்கள் 2 திட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு போயிருக்கு. ஒரு திட்டம் என்ன தெரியுமா? 15,803 கோடி ரூபால போர் விமானங்கள் தயாரிப்பு செய்யப்பட இருந்துச்சு. அந்த திட்டம் இன்னைக்கு ரத்தாயிருச்சு. இதே போல 30,000 கோடியில மசகான் கப்பல் தயாரிப்பு செய்யக்கூடிய அந்த ஒரு தளமும் இன்னைக்கு தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு சென்றுருச்சு. இது முழுக்க தாவேக்கா அரசாங்கத்தினுடைய ரீல்ஸ் ஆட்சியினுடைய விளைவு தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. வெறுமனே முதலீட்டாளர்கள் எல்லாருமே ரீல்ஸ் பார்த்துட்டு தான் வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கிட்ட போயிட்டு இருக்கிற முதலீட்டாளர்களை பாதுகாக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா உண்மையா அதுக்கு பதில் அவங்க கிட்ட இல்லாம தான் இருக்கும். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தன் அவங்க இந்த முதலீட்டுகள் எல்லாம் தவற விட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கவனிக்கிறா? இவன் பாடிய துதியை கவனிக்கிறா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. எப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். அடிக்கிற அடியில் காலை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். 18 வயசு கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. கோபம் சாந்தம். Hello, I am Keerthana. I am the new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. தமிழ்நாட்டுக்கான 29,000 கோடி ரூபாய் முதலீடு ஆந்திரா செல்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். So let's just get started. Let's invest in Tamil Nadu. பின்பக்கமா தூக்கிட்டு போய் நம்ம ஜெயிச்சுட்டோம். ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம். அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம். இந்த தளபதியோட 1 மாசம் ஆட்சி சாதனை நீயே படிச்சு சொல்லு. அதான் சொல்றேன். கொலை கற்பழிப்பு, குதிரை பேரும், ஆள் கடத்தல், போதை கடத்தல், தண்ணி தட்டுப்பாடு, குழந்தைங்க பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, கிழவிக பாதுகாப்பு, கள்ள லாட்டரி, ஆன்லைன் அபியூஸ், லஞ்சம், போக்குவரத்து சீர்கேடு, கரண்ட் கட்டு, வழிப்பறி, இப்ப லேட்டஸ்டா ஹார்ட் டிஸ்க் திருட்டு. நேரத்துல வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு பஸ்ல தொல்லை தர்றது, கூட்டத்துல பெண்களுக்கு தொல்லை தர்றதுன்னு காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு.
நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி என்னடி இது டோட்டல் ஏரியாவும் கரண்ட் கட் ஆயிடுச்சுனா ஏடாது நேரங்காலம் தெரியாம வெந்த புள்ள வேலை பாய்ச்சறீங்களடா. எதுக்குமே வாய திறக்க மாட்டாரு, இப்படியே இருக்காரு. வள்ளுவருக்கு காவி அடிக்கிறீங்களா, இப்படியே இருப்போம். வந்தே மாதிரத்தை பாட சொல்றீங்களா, இப்படியே இருப்போம். நீட்ல குளறுபடி நடக்குதா, இப்படியே இருப்போம். 12th மார்க்ல மோசடி பண்ணி OSM பண்றீங்களா, இப்படியே இருப்போம். கியூட் எக்ஸாம்ல ஏதாவது மோசடி நடக்குதா, இப்படியே இருப்போம். டேய் வாயில என்ன தவடாடா புண்ணாக்காடா தடிமாடு வாயை திறந்து சொல்லடா. மாணவர்களை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான கவலையுமே இல்ல. மாணவர்களுக்கு என்ன சொல்லுவாருன்னா, ஓட்டு போட சொல்லுங்க, வீட்டுல அடம் பண்ணுங்க, ரீல்ஸ் போடுங்க, இதுதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர் காட்டிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாடு இன்னைக்கு பொருளாதாரத்துல முதலிடத்துல கொண்டு வந்தாச்சு. 9வது இடத்துல இருந்ததை இவர் கண்டிப்பா அது மிக மிக பின்னோக்கி இழுத்து போவதற்கான அத்தனை முயற்சிகளையுமே அவர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. நீட்ல இவ்வளவு பெரிய குளறுபடி நடந்திருக்கு. 22.8 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அவர்களுடைய மருத்துவ கனவையே கருக செய்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களையோ நோக்கி எந்த விதமான கண்டனத்தையும் ஒரு முதலமைச்சர் ஏன் தெரிவிக்காம இருக்கிறார்? அது வந்து நீங்க 20,000 மீனவர்களுக்குரிய தேர்தல் அறிக்கை கேட்டா மட்டும்தான் அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் காரம் மூடுவாருன்னு கிடையாது. அவர் நீங்க போய் ஏங்க வள்ளுவருக்கு காவி அடிச்சாங்கன்னு கேட்டா நோ கமெண்ட்ஸ். ஏங்க கச்சத்தி வைப்பங்க மீப்பீங்க, நோ கமெண்ட்ஸ். திமுக வெற்றி பெற்ற தொகுதியில போய் தாவக வெற்றி பெற்றதா நினைச்சு நன்றி சொன்னவர் அவரு. அதாவது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிற கட்ல 9 ஜோக்கரா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல இருக்குது. தமிழ்நாட்டே அப்படிதான் இருக்குது. எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க 20,000 ஏங்க தேர்தல் அறிக்கைன்னு கேட்டா, நான் தேர்தல் அறிக்கையில் அது கொடுத்தாராங்கிறதே அவருக்கு தெரியாது. ஏன்னா தன்னோட தொகுதி எதுன்னு தெரியல வேட்பாளருக்கு. அப்படி இருக்கும்போது இவர்கள்ட்ட இதை தாண்டி வேற எதை எதிர்பார்க்க முடியும்? ஏன் அவரோட காசு 400 கோடி இருக்குல்ல, எடுத்து கொடுக்க வேண்டியது தானே. ஓரளவுக்கு மேல என்னத்த செய்ய போறோம்? அந்த 400 கோடி எடுத்து கொடுக்கலாம். நம்மளுக்கு தான் பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, அம்மா அப்பாவே வேற இடத்துல தான் இருக்காங்க. பனையூர் பங்களா மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் கொடுக்க வேண்டியது தானே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க? இவ்வளவு வருஷமா குருவி சுறான்னு நடிச்சிட்டு இருந்தாரா? அப்ப தெரியலையா? தெரியுது. அவரு தாங்க கோமால இருந்திருக்காரு. ஏன்னா என் பெரியப்பா ஒரு மேடையிலயும் ஏறி சொன்னாரு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்பெல்லாம் சிஎம்க்கு கோமால இருந்திருக்காருங்க. முதலமைச்சர் பதவி ஏற்கிற ஷோல வந்து அது ஷோ தான் ஆக்சுவலா. ஏன்னா அது பதவி ஏற்பு இல்ல, அங்க நடந்தது ஷோ. விட்டுருந்தா இவங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடியிருப்பாங்களாம். ஆளுநரோட கோரிக்கைக்காக தான் இவர் வந்து 3ஆவதா தள்ளிக்கினாராம். நாளைக்கு ஆளுநர் என்ன வேணா சொல்லுவாரு, எல்லாத்தையும் கேட்க ரெடியா இருக்கிறீங்களா? தமிழ் தாய் வாழ்த்து ஏன்டா 3ஆவதா தள்ளுன்னு கேட்டா அதான் பாட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, நீ சாகும் போது தண்ணி குத்துட்டோம் பரவாயில்ல, சாகாம தடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்ல முடியுமா?